இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு தன்னோட மனைவிய ஃப்ரெண்டோட புது வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா அவரு இவங்கள பார்த்துட்டு, நீங்க உங்க செப்பலை வெளியே கழட்டி விட்டுட்டு வாங்க, நீங்க போட்டு இருக்க செப்பல் ரொம்பவே அழுக்கா இருக்கு, அத வீட்டுக்குள்ள போட்டுட்டு வந்தீங்கன்னா என்னோட வீடு ரொம்பவே அழுக்கா ஆகிடும்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துறாரு. அவங்களும் செப்பலை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு உங்களுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கும், இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கறா. அவரு அதை ரொம்பவே கேவலமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் தன்னோட வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த ஸ்வீட்டை கொடுத்து விடுகிறாரு. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட, நான் இந்த மாதிரி கேவலமான ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றது இல்ல, அதனாலதான் வேலைக்காரன் கிட்ட கொடுத்தன்னு சொல்லி மீண்டும் அவமானப்படுத்துறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவரு தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட, என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு, வீடு எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா உங்க ஃப்ரெண்டு நம்ம கிட்ட நடந்துகிட்ட வீதம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்கிறாள். அதுக்கு இவரு, நீ நடந்துகிட்டது மட்டும் சரியான்னு கேட்கிறாரு. அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்களோட பையனுக்கு பிறந்த நாள், அதனால அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணு தன்னுடைய புருஷனை கூட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே இந்த லேடி அவரை பார்த்துட்டு, அவரோட செருப்பை வெளியே கழட்டி போட்டுட்டு வர சொல்லு, செருப்பு ஃபுல்லா அழுக்கா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இந்த வேலைக்கார பெண்ணும் அவங்க புருஷன் கிட்ட போய் செருப்பை கழட்டி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி உள்ளார அழைச்சிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க வாங்கின ட்ரெஸ் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாங்க. உடனே இந்த லேடி அந்த ட்ரெஸ் வாங்கி பார்த்துட்டு, இவ்வளவு கேவலமான ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் என்னோட பையன் போட மாட்டான், நீயே போகும்போது எடுத்துட்டு போயிருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவரு வீட்டுக்குள்ள போய் சோபால உட்கார்றாரு. உடனே இந்த லேடி அந்த பொண்ணு கிட்ட, அவரை சோபால உட்கார சொல்லாத, கீழே உட்கார வச்சு சாப்பாடு கொடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் கீழே உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இதெல்லாம் தப்புன்னு தன்னுடைய மனைவிக்கு புரிய வைக்கதான் இந்த பொண்ணுடைய கணவர் தன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காரு. உண்மையெல்லாம் தெரிஞ்சோன இந்த பொண்ணு, நான் இனிமேல் யார்கிட்டையும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாள். தன்னுடைய பொண்டாட்டிய திருத்துறதுக்காக இந்த நபர் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.